கோவை மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரே நேரத்தில் திமுக, அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாமன்ற கூட்டம் நடைபெற்ற போது திமுக கூட்டணி கவுன்சிலர்கள் மெட்ரோ ரயில் திட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதே வளாகத்தில் தமிழக அரசு மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை முறையாக தயாரிக்கவில்லை என்று கூறி அதிமுகவினர் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரும் போட்டி போட்டுக் கொண்டு முழக்கங்களையும் எழுப்பினர். இது தொடர்பாக மாநகராட்சி கூட்டத்தில் முழக்கம் எழுப்பி வாக்குவாதம் செய்ததாக அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவிற்கு எதிரான கூட்டணியில் பாமக இடம்பெறும் என்று அக்கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடந்த 108 நாட்கள் நடைபயணத்தில் கிடைத்த அனுபவம் தொடர்பாக அன்புமணி செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதில் பேசிய அவர் வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் தொடர்பாக டிஆர்பி ராஜாவுடன் விவாதத்திற்கு தயார் என்று கூறினார். விரைவில் பார்க்க போறீங்க. அதுக்கு மேல எனக்கு இப்ப சொல்ல முடியல. கான்செப்டே அதுதான். அதாவது திமுக மேல இன்னொன்னு, நான் இந்த 100 நாள் போனதுல ஒரு கிளாரிங் ஆன ஒண்ணு நான் பார்த்தது என்னன்னா, அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். அது சாதாரண கோபம் கிடையாது. மேடையை போட சொல்லுங்க, இது மறுப்பு, நான் வரேன் பேசலாம். அது என்ன, எனக்கு அரசியல் காழ்பூச்சி, எனக்கு என்ன, எனக்கு தமிழ்நாட்டில் தொழில் வந்தால் எனக்கு சந்தோஷம், எனக்கு பெருமை. ஆனால் உண்மையா வரணுமே. 2026 தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் ஆதரவுடன் ஆட்சி பீடத்தில் அமர்வார் என்று அக்கட்சியின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதியவர்கள் ஆள வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடையே உள்ளதாக கூறினார். முன்னதாக தனது வாகனத்தில் அதிமுக கொடியை அகற்றிவிட்டு தாவேகா கொடியை மாற்றினார் செங்கோட்டையன். இன்று மக்கள் இருக்கின்ற மனநிலை, ஒரு புதிய இயக்கம் தமிழகத்திலே ஆள வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. அது இன்றைக்கு மக்களால் நேசிக்கப்படுகிற, எல்லோரும் புதிய வரவாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழக வெற்றிக் கழகம் இதை தலைவர் இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார். அவருடைய பணிகளை பொறுத்தவரையிலும் 2026 என்பது மக்கள் சக்தியால் ஆட்சி பீடத்திலே அமர்கிற காலம் உருவாகும். அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் நேரங்களில் வியூகத்தை அமைத்து முடிவுகளை எடுப்பதைப் போல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது ஏற்புடையதுதான் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமாக அலுவலகத்தில் அக்கட்சியின் 12வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்தார். அந்த கட்சியிலே அவர்களில் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பொறுப்பை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு தன்னுடைய விருப்பத்திற்கேற்றவாறு ஒரு இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஜனநாயகத்திலே இது ஏற்புடையது. இதில் ஒன்றும் கருத்து சொல்வதற்கே ஒன்றும் இல்லை. கோபிச்செட்டிப்பாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் போர்டு புதிதாக மாற்றப்பட்டுள்ளது. விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த செங்கோட்டையனுக்கு தாவேக மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனை அடுத்து அவரது கரட்டூர் அலுவலகம் முன்பு வைக்கப்பட்ட பிளக்ஸ் போர்டில் விஜய் புகைப்படத்துடன் மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் படங்களும் இடம்பெற்றுள்ளன.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் நலச் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுகவின் தோமுச தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை நிர்வாகிகள் தலைமையில் தருமபுரி மற்றும் ஹொசூர் உள்ளிட்ட இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. புதிய சட்டங்கள் தொழிலாளர் விரோத போக்குடன் இருப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் சென்னைக்கு தெற்கே 530 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட்டும் 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் அதி கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, சிவகங்கை, அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 70 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும், வட தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் முழு நேரம் பணியில் இருக்கவும் 24 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படாமல் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி மண்டலம் 9 முதல் 15 வரை உள்ள 13 திருநங்கைகளுக்கு சமூக நலத்துறை சார்பில் திறன் பயிற்சி அளித்து சான்றுகளும் 50,000 ரூபாய் மானியமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் 24 மணி நேரமும் மின்சாரம் துண்டிக்கப்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் 14,000 மருத்துவமனைகள் இருப்பதாகவும் எங்குமே மழைநீர் தேங்காதவாறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். பாஜக செங்கோட்டையனை ஏமாற்றியிருந்தால் அவர் தாவேகாவிற்கு சென்றிருக்க மாட்டார் என்று தெரிவித்த அமைச்சர் ரகுபதி, செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் என்றும் விமர்சித்தார். அமித்ஷா எப்போது அழைத்தாலும் ஓடுபவர் செங்கோட்டையன் என்றும் அவர் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காகத்தான் தாவேகாவில் இணைந்துள்ளார் என்று அமைச்சர் ரகுபதி சந்தேகம் எழுப்பியுள்ளார். செங்கோட்டையிடம் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கிறேன். அது உண்மையா என்பதை விரைவில் நிரூபிப்போம். பிஜேபி ஏமாத்தினா அவர் போயிருக்க மாட்டாரு. அவர் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். அமித்ஷா அழைத்தால் ஓடுவார். ரிமோட் கண்ட்ரோலில் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர். தாவாக்காவை வேணால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்டில் தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் மதுரை மேலூர் அருகே பாதையில் நின்ற அரசு பள்ளியில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தன. ஒட்டக்கோவில்பட்டி அரசு பள்ளியில் ஓட்டு கட்டட புனரமைப்பு பணி 40 நாட்களுக்கு மேலாக பாதையில் நின்றது. இதனால் மாணவர்கள் சிரமப்படுவதாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் எதிரொலியாக அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததை அடுத்து மேற்கூரைகள் பொருத்தப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் டெல்லிக்கு வர இருக்கும் புட்டினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்புடன் விருந்தளிக்கப்படுகிறது. தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதில் அதிநவீன S-400 ரக வான் பாதுகாப்பு அமைப்புகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்குவது குறித்து கோரிக்கை வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா மடத்திற்கு சென்று லக்ஷகண்ட கீதா பாராயண நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். சுமார் 1,00,000 பக்தர்கள் சேர்ந்து பாராயணம் செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதோடு கிருஷ்ணர் கருவறைக்கு எதிரே அமைந்துள்ள ஸ்வர்ண தீர்த்த மண்டபத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அத்தோடு கனகதாசர் கிருஷ்ணரை தரிசனம் செய்ததாக கூறப்படும்
கனகன கிண்டி ஜன்னலுக்கான தங்க கவசத்தையும் பிரதமர் மோடி அர்ப்பணித்தார். தொடர்ந்து மடத்தின் நிர்வாகிகளால் பிரதமர் மோடிக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. டெல்லியில் அபாயகரமான அளவில் நிலவும் காற்று மாசுபாடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அமைதி காப்பது ஏன் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், டெல்லியில் குழந்தைகள் விஷத்தன்மை வாய்ந்த காற்றை சுவாசிப்பதால் பெற்றோர் அச்சத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சுகாதார நெருக்கடியை எதிர்கொள்ள கடுமையான தேசிய செயல் திட்டம் தேவை என்று கூறியுள்ள ராகுல் காந்தி, இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கனமழை பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சென்னை எழிலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு புயல் கனமழையை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் 29, 30 ஆகிய தேதிகளில் கனமழை எச்சரிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களிடம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 29, 30 இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும், கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. 2 அலர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. ஆக 2 அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வீடியோ மூலமா இன்னைக்கு தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறோம். ஏற்கனவே நேற்றைய தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில் சிஎஸ் உடைய முன்னிலையில் உயரதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லா துறை அதிகாரியும் கூட்டி எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறோம். எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அமைச்சு வச்சிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். மின் கம்பிகள் எங்கே அறுந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மூத்த திரைக்கலைஞரும் ஓவியருமான சிவகுமாருக்கும் ஓவியர் குருசாமி சந்திரசேகர் என்ற சந்துருவுக்கும் முதல்வர் ஸ்டாலின் மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தார். ஜெயலலிதா பல்கலைக்கழகத்திற்கு எந்த பாகுபாடும் காட்டவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், ஆண்களை விட பெண்கள் அதிக பட்டம் பெற்றது கூடுதல் மகிழ்ச்சி என்றார். மேலும் கலைதான் மனிதர்களை மேம்பட்ட உயிரினமாக காட்டுவதாகவும் இசை புதிய சிந்தனையை தூண்டுவதாகவும் கூறினார். அதேபோல ஜெயலலிதா பெயரில் அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு எந்த பிரச்சனையும் செய்யவில்லை, பட்டமளிப்பு விழாவையும் புறக்கணிக்கவில்லை என கூறினார். அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம், இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல. இந்த பட்டமளிப்பு விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கவும் இல்லை. இன்னும் சொல்லணும்னா 2021க்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டியில் இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம். இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு. இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாம போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற கவின்கலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், கிராமிய கலை, நாட்டுப்புற கலைகளை வளர்க்க மதுரையில் பயிற்சி மையம் அமைக்க இடஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். மேலும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் கலை பாதுகாப்பு பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்பு தொடங்கப்படும் என்றும் மானியம் 3 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். நாட்டுப்புற கலையில குறிப்பா பறையாட்டம் கலை வல்லுநரான வேலு ஆசான் என்கிற பத்மஸ்ரீ வேல்முருகன் அவருடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாட்டின் மரபு கலைகளான கிராமிய கலைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் வளர்க்கும் வகையில் மதுரை மாவட்டம் திருப்பூர்மன்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளத்தில் கிராமிய கலை பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கீடு அரசின் சார்பில் வழங்கப்படும். 2வது அறிவிப்பு, உங்க பல்கலைக்கழகத்தில் பல்வேறு இசை, நிகழ்த்துக்கலை மற்றும் கவின் கலைகளில் மாணவர்கள் பயின்று வராங்க.
கவின் கலையில புதிதாக கலை பாதுகாப்பு பிரிவில் முதுகலை பட்ட படிப்பு 2006-2007 கல்வியாண்டில் இருந்து அறிமுகப்படுத்தப்படும். இந்த புதிய முதுகலை பட்ட படிப்பு மூலமா மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் அதிக வருமானம் ஈட்டவும் வழிவகை செய்யப்படும். 3வது அறிவிப்பு, இசை மற்றும் கவின் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திறன் மற்றும் கற்பிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் ஊதியம் மற்றும் நிர்வாக செலவினங்களுக்காக தற்போது வழங்கப்படுகிற 3 கோடி ரூபாய் மானியத் தொகையை 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒட்டுமொத்த உணவுத்துறைக்கும் உதவ கூடுதலாக உழைப்போம் என்று தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். உணவுத்துறையை ஒரு முக்கியமான தொழிலாகவே பார்ப்பதில்லை என்ற விமர்சனம் குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதில் உணவுத்துறைக்கு தேவையான நிதி உதவி, திறமையான பணியாளர்கள், ஆராய்ச்சி, மேம்பாடு ஆகியவை இப்போது தேவைப்படுவதை குறிப்பிட்டுள்ளார். உணவுத்துறையை உண்மையான பொருளாதார வளர்ச்சிக்கான இயந்திரமாக உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதே முதல்வர் மு க ஸ்டாலினின் நோக்கம் என்றும் TRB ராஜா தெரிவித்துள்ளார். நவம்பர் 30 கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்கு சுமார் 50,000 பேர் கூடும் வகையில் உள்ளூர் அதிமுகவினர் இடம் ஏற்பாடு செய்து வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செல்வாக்குமிக்க தலைவரான செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் தாவேகாவில் இணைந்துவிட்ட சூழலில் அங்கு தங்களது பலத்தை காண்பிக்க அதிமுக விரும்புவதாகவும் இதனால் பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுகவின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலர் ஜெயபாலனை கைது செய்யாமல் இருக்கும் திமுக அரசை எதிர்த்து தமிழகம் முழுவதும் பெரும் போராட்டங்களை முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் ஜெயபாலன் மீது பல மாவட்டங்களில் பாஜகவினர் புகார் அளித்தும் அவர் மீது முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படவில்லை என்று கூறியுள்ளார். பிரதமருக்கு கொலை மிரட்டல் விடுத்த திமுக நிர்வாகியின் மீது காவல்துறை உடனடியாக வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் பணி நிரந்தரம் வேண்டி 12வது நாளாக உண்ணாவிரதம் இருக்கும் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் பந்தல் அமைக்கக்கூடாது என்ற காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி தாவேகாவினர் பந்தலை அமைத்தனர். அப்போது காவல்துறையினர் பந்தலை அகற்ற முயற்சித்தபோது ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் மற்றும் கனமழையின் காரணமாக தஞ்சை, மயிலாடுதுறையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். ஆவடியிலிருந்து தலைமை காவலர் சாம்வேல் தலைமையில் 30 வீரர்கள் கொண்ட குழு சீர்காழியில் முகாமிட்டுள்ளது. இக்குழுவினர் மீட்பு கருவிகள், மரம் அறுக்கும் இயந்திரம், ரப்பர் படகு மற்றும் அதிநவீன தகவல் தொடர்பு உபகரணங்கள் என 60 வகையான கருவிகளுடன் தயார் நிலையில் உள்ளனர். இதேபோல மீட்பு நிவாரண பணிக்கான உபகரணங்களுடன் 31 வீரர்கள் தஞ்சையில் முகாமிட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. பெரியகோட்டை, சொக்கனாவூர், புளியக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தாளடி பயிரிடப்பட்டிருந்த நிலங்களில் மழை நீர் சூழ்ந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு மூலம் உரிய நிவாரணம் பெற்றுத்தர முயற்சிப்பதாக வேளாண் துணை இயக்குநர் உறுதியளித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் காரணமாக சென்னை காசிமேடு கடற்கரையில் கடல் அலைகள் மிகவும் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. சீறி எழும் ராட்சத அலைகள் பாறைகள் மீது மோதி கடல் நீர் நடைபாதை வரை வந்து செல்கிறது. இருப்பினும் இந்த சீற்றத்தை கண்டு அஞ்சாத அப்பகுதி மக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பாறைகள் மீது நின்றபடியும் அமர்ந்தபடியும் சீற்றமாக காணப்படும் அலைகளுக்கு அருகே செல்ஃபி எடுக்கின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை சேதம் தொடர்பான புகார்களை தெரிவிக்க எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் கடலோர பகுதி மக்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
இதன் காரணமாக 28 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. சுமார் 750 விசை படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை துறைமுகத்தில் பணியாற்றி வரும் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறைமுக நிர்வாக கட்டடத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு விடுபட்ட சிறப்பு ஊதியத்தை வழங்குதல், பணியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு 2017ஆம் ஆண்டு முதல் அடிப்படை ஊதியத்துடன் சிறப்பு ஊதியத்தை இணைத்தல், பிற துறைமுகங்களில் பின்பற்றப்படும் 2வது ஊதிய திருத்த முறையை சென்னையிலும் அமல்படுத்துதல் ஆகியவை இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன. நாகை நம்பியா நகரில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தங்கள் பகுதியில் தரமான சாலை, மழைநீர் வடிகால், வீடுகளுக்கு குடிநீர் பைப்புகள் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று அவர்கள் முறையிட்டனர். மீன்பிடி துறைமுகத்தில் டீசல் பங்க், ஐஸ்கட்டி நிலையம் போன்ற வசதிகளை செய்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். வங்கிக் கடன் தள்ளுபடி, சமுதாய கூடத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு விடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்துகின்றனர். வடகிழக்கு பருவமழையால் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள சித்தேரி மலை அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ள வள்ளிமதுரை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணையிலிருந்து உபரிநீர் வரட்டாற்றில் வெளியேறுவது ரம்மியமாக காட்சியளிக்கிறது. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த ரம்மியமான காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் திண்டுக்கல் குமுளி நெடுஞ்சாலையில் கால்நடைகள் சாலைகளில் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த பிரச்சினை குறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளிக்கப்பட்டிருந்த போதும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுபற்றி கேட்டபோது உரிய நடவடிக்கை எடுப்பதாக பெரியகுளம் நகராட்சி ஆணையர் தமிகா சுல்தானா உறுதியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மசனக்குடி மாவனல்லா பகுதியில் புலியின் நடமாட்டத்தால் கால்நடை வளர்ப்பை நம்பி வாழும் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 24ஆம் தேதி நாகியம்மாள் என்பவர் ஆடு மேய்க்கச் சென்றபோது புலியால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். தொடர்ந்து புலி நடமாடி வருவதால் உள் வனப்பகுதிக்குள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் சாலை ஓரங்களிலும் குடியிருப்புகளுக்கு அருகேவும் அச்சத்துடன் மேய்த்து வருகின்றனர். உயிர் பயம் காரணமாக தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த புலியை வனத்துறையினர் விரைந்து கூண்டு வைத்து பிடித்து தங்களின் அச்சத்தை போக்க வேண்டும் என்று விவசாயிகள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாருமே இப்போ உள்ள போருக்கே பயப்படுறாங்க. எல்லாம் ஊர் பக்கத்திலேயே விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாடுங்க எல்லாம் காட்டுக்குள்ள போய் மேய்ஞ்சாதான் அவங்க திருப்பதியா மேய்ஞ்சி வட்டிக்கு வந்து சேருங்க. இந்த மாடுங்க இந்த புலியை வந்ததுல இருந்து நம்ம காட்டுக்குள்ள போறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குது. ஒசூர் அருகே ரியல் எஸ்டேட் அதிபரை கடத்தி சித்திரவதை செய்த வழக்கில் பெண் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த அதிமுகம் கிராமத்தைச் சேர்ந்த சீதாராமன் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ளார். கடந்த வாரம் ஒரு பெண் அவரை தொடர்பு கொண்டு நிலம் பற்றி விவரம் கேட்டுள்ளார். நேரில் சென்றபோது 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு நகைகளை பறித்து அவரை சித்திரவதை செய்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் பெண் உட்பட 2 பேரை கைது செய்தனர். புயல் காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் மூடப்பட்டுள்ளது. சரணாலய பகுதிகளிலும் வாகனங்கள் செல்லும் பாதைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் வன உயிரினங்களின் பாதுகாப்பை கருதியும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மறு அறிவிப்பு வரும் வரை சரணாலயத்திற்கு சுற்றுலா பயணிகள் யாரும் பார்வையிட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று வனச்சரக அலுவலர் ஜோசப் டேனியல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. மீன்வளத்துறையின் மறு அறிவிப்பு வரும் வரை நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 14 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் 5வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் முடங்கியுள்ளனர். கடல் சீற்றம் காரணமாக காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. வங்கக்கடலில் நிலவும் புயல் காரணமாக காரைக்காலில் உள்ள துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.
சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் காரைக்கால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 800க்கும் மேற்பட்ட படகுகள் துறைமுகத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் விரைந்துள்ளனர். அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மையத்திலிருந்து மொத்தம் 240 வீரர்கள் 8 குழுக்களாக பிரிந்து புதுச்சேரி, தஞ்சாவூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சாலை மார்க்கமாக புறப்பட்டுச் சென்றனர். மரம் வெட்டும் கருவிகள், ரப்பர் படகுகள், மருத்துவ உபகரணங்கள் போன்ற நவீன மீட்பு சாதனங்களோடு வீரர்கள் சென்றுள்ளனர். இதில் புதிதாக சேர்க்கப்பட்ட லைகா, ராம்போ உள்ளிட்ட 4 மோப்ப நாய்களும் மீட்பு பணிகளுக்காக குழுவுடன் அனுப்பப்பட்டுள்ளன. வணக்கம். தேசம் சர்வதேசம் செய்திகளை வழங்குவதற்காக நான் திலகவதி. முன்பாக இதில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வரும் திங்கட்கிழமையன்று நாடாளுமன்றத்தில் தொடங்குகிறது குளிர்கால கூட்டத்தொடர். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வியூகங்களை வகுக்க ஆலோசிக்க இருக்கும் காங்கிரஸ் தலைவர்கள். கோவாவில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய ராமர் சிலை திறப்பு. 77 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வெண்கல சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பகவத்கீதையை அடிப்படையாக கொண்டே வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. கிருஷ்ணரின் போதனைகளை வைத்தே பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் அமல்படுத்தப்பட்டதாகவும் பிரதமர் மோடி பேச்சு. தென்னாப்பிரிக்காவுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி அவரது நண்பரான அதிபர் டிரம்பிடம் பேசுவாரா? G20 மாநாட்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கேள்வி. ரஷ்ய அதிபர் புதின் 2 நாள் சுற்றுப்பயணமாக டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியா வருகை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். இலங்கையில் கனமழை, நிலச்சரிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. 4000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. இலங்கை பேரிடர் மீட்பு பணிகள் தீவிரம். இந்திய விமானம் தாங்கி கப்பலும் களத்தில் இறங்கியது. வெள்ளத்திலிருந்து தப்பிக்க தென்னை மரத்தின் உச்சியில் ஏறிய விவசாயி. ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டது இலங்கை விமானப்படை. இலங்கையில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பேருந்து. உயிர் பிழைக்க வீட்டின் கூரை மீது ஏறிய பயணிகள். இலங்கையில்
டெல்லியில் வெள்ளத்துக்கிடையே பாலத்தில் சிக்கிய 6 பேர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்டது விமானப்படை. கடினமான சூழ்நிலையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க வேண்டுகோள். பிலிப்பீன்ஸ் மழை வெள்ள பாதிப்பிற்கு ஊழலே காரணம் என குற்றம் சாட்டும் மக்கள். பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் புலாகன் மாகாணம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஆதங்கம். நன்றி தெரிவிக்கும் தினத்தை முன்னிட்டு நியூயார்க்கில் நடந்த பிரம்மாண்ட பேரணி. பிரபல பாடகர்கள் மற்றும் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சியை கண்டு ரசித்த மக்கள். குளிர்கால ஒலிம்பிக்கிற்கான தீப்பந்தம் ஏந்தி செல்லும் நிகழ்வு தொடங்கியது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இத்தாலியில் குளிர்கால ஒலிம்பிக் நடைபெறவுள்ளது. மதுரையில் தொடங்கியது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. தொடக்க ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது ஜெர்மனி. தொடர்ந்து வரும் பல்வேறு செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்காக ஆளும் அரசும் எதிர்க்கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன. இதற்காக ஞாயிற்றுக்கிழமையன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. கூட்டத்தொடரில் இடம்பெற இருக்கும் விவாதங்கள் உள்ளிட்ட முக்கிய சாராம்சங்கள் குறித்து இதில் ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்க காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று சோனியா காந்தி இல்லத்தில் நடைபெறவுள்ளது. கர்நாடக மாநிலம் உடுப்பியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா மடத்திற்கு சென்று லக்ஷகண்ட கீதா பாராயண நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். சுமார் 1 லட்சம் பக்தர்கள் சேர்ந்து பாராயணம் செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதோடு கிருஷ்ணர் கருவறைக்கு எதிரே அமைந்துள்ள ஸ்வர்ண தீர்த்த மண்டபத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அத்தோடு கனகதாசர் கிருஷ்ணரை தரிசனம் செய்ததாக கூறப்படும் கனகன கிண்டி ஜன்னலுக்கான தங்க கவசத்தையும் பிரதமர் மோடி அர்ப்பணித்தார். தொடர்ந்து மடத்தின் நிர்வாகிகளால் பிரதமர் மோடிக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பகவத்கீதையை அடிப்படையாக கொண்டே தனது அரசு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடுப்பியில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் மக்கள் நலனுக்காக பணியாற்ற வேண்டும் என பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறியுள்ளதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும் என பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளதை அடிப்படையாக வைத்துதான் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டதாக தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான கிருஷ்ணரின் போதனையே இடஒதுக்கீடு சட்டத்திற்கு வழிவகுத்ததாக தெரிவித்த அவர் அமைதி மற்றும் உண்மையை நிலைநாட்ட வன்முறைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளை ஒடுக்க வேண்டும் என பகவத்கீதை நமக்கு போதிப்பதாக கூறினார். G20 மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி அவரது நண்பரான அதிபர் டிரம்பிடம் பேசுவாரா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு நாடுகளுக்கு என்றும் உறுதுணையாக இருப்பதாக கூறிக்கொள்ளும் பிரதமர் மோடி இந்த விவகாரத்தில் தலையிட்டு G20 மாநாட்டில் தென்னாப்பிரிக்கா பங்கேற்பதை உறுதிப்படுத்துவாரா என கேள்வி எழுப்பினார். டெல்லியில் அபாயகரமான அளவில் நிலவும் காற்று மாசுபாடு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அமைதி காப்பது ஏன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், டெல்லியில் குழந்தைகள் விஷத்தன்மை வாய்ந்த காற்றை சுவாசிப்பதால் பெற்றோர் அச்சத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சுகாதார நெருக்கடியை எதிர்கொள்ள கடுமையான தேசிய செயல் திட்டம் தேவை என கூறியுள்ள ராகுல் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து வரும் நிலையில் மேலும் ஒரு பிஎல்ஓ உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஈடுபட்டிருந்த போது ஜாகிர் ஹுசைன் என்ற பிஎல்ஓ மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. எஸ்ஐஆர் பணிகளுக்காக கடுமையான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டதாகவும் குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் உயிரிழந்த பிஎல்ஓக்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தலைமை தேர்தல் ஆணையரை திரிணாமுல் காங்கிரஸ் குழுவினர் நேரில் சந்தித்துள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு ஒப்பந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களை பயன்படுத்த வேண்டாம் என மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடும் பிஎல்ஓக்கள் உயிரிழக்கும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் இந்த சந்திப்பில் அது குறித்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் டிட்வா புயலால் பெய்த தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் பல வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டன. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 56ஆக உயர்ந்துள்ளது. இதற்கிடையே 10க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் சிக்கித் தவிக்கும் மக்கள் ஹெலிகாப்டர் உதவியோடு மீட்கப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட அதிபர் அனுரகுமார திசநாயக்க மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தென்கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸில் தொடர் கனமழையால் பிளாக்கன் மாகாணம் கடும் பாதிப்புகளை சந்தித்திருக்கிறது. குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் வேதனை அடைந்துள்ள அந்த பகுதி மக்கள் மாகாண நிர்வாகத்தின் ஊழலே இதற்கு காரணம் என குற்றஞ்சாட்டியுள்ளனர். வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை என்று குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்தோனேஷியாவில் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக சுமத்ரா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மலை கிராமங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்திருக்கும் நிலையில் 59 பேர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கும் நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து மக்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 128ஆக உயர்ந்துள்ளது. டாய்போ மாவட்டத்தில் உள்ள வாங்ஃபு கோட் குடியிருப்பு வளாகத்தில் கடந்த புதன்கிழமையன்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து 2 நாட்களாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 128 பேர் இதுவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதற்கிடையே படுகாயங்களோடு மீட்கப்பட்டு பலரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து தொடர்பாக கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலான் மஸ்க் இடையில் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் இருவரும் சந்தித்தது தொடர்பான புகைப்படம் ஒன்று வைரலாகி வருகிறது. நன்றி தெரிவிக்கும் நாளை முன்னிட்டு அமெரிக்க சுகாதாரத்துறை அமைச்சர் ராபர்ட் கென்னடி ஜூனியர் விருந்து வைத்திருக்கிறார். இதில் அதிபர் டிரம்பும் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கும் ஒன்றாக கலந்து கொண்டு அருகருகே அமர்ந்தபடி உணவருந்தியுள்ளனர். அதிபரின் மகன் டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியரும் பங்கேற்ற அந்த விருந்து தொடர்பான புகைப்படத்தை ராபர்ட் கென்னடி ஜூனியர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். இதனால் டிரம்பும் எலான் மஸ்கும் மீண்டும் பழையபடி இணைந்து விட்டார்களா என சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் உள்ள 19 நாடுகளிலிருந்து வரும் குடியேற்றத்தை நிரந்தரமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், பைடன் ஆட்சியில் அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட்ட அனைவரின் குடியுரிமையும் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் அதுவரை நிரந்தர குடியுரிமைக்கான கிரீன் கார்டு விண்ணப்பங்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
வாஷிங்டன் டிசியில் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த நடவடிக்கையை தற்போது எடுத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் கடும் விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்கும் நிலையில் அவருக்கு முன்னாள் வீரர்களான கவாஸ்கர், அஸ்வின் ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். சாம்பியன்ஸ் கோப்பை, ஆசிய கோப்பை ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்றபோது கம்பீரை அதிகம் கொண்டாடாதவர்கள் இப்போது மட்டும் கடும் விமர்சனம் செய்வது ஏன் என கவாஸ்கர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு பயிற்சியாளருக்கு உத்திகள் வகுப்பது மட்டுமே வேலையே என்றும் வீரர்கள்தான் ஆட்டத்திறனை காட்ட வேண்டும் எனவும் அஸ்வின் கூறியிருக்கிறார். பங்களாதேஷ் அணியுடனான முதல் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணி 39 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சாட்டோகிராம் நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி 4 விக்கெட் இழப்புக்கு 181 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக 45 பந்துகளில் ஹாரி டெக்டர் 69 ரன்கள் எடுத்தார். தன்சிம் ஹசன் ஷகீப் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் விளையாடிய பங்களாதேஷ் அணியின் தௌஃபிக் ஹிர்தோய் 50 பந்துகளில் 83 ரன்கள் விளாசிய போதும் அந்த அணியால் 149 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. மேத்யூ ஹாம்ரிஸ் 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். விவாகரத்து பெறும் பெற்றோரின் பிரிவினால் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளை பிரிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான வழக்கில் உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றம் குற்றம் எதுவும் செய்யாத குழந்தைகளை ஏன் பிரிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியிருக்கிறது. கட்டாயமான காரணங்கள் இல்லாதவரை குழந்தைகளை பிரிக்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறது. பெற்றோர் பிரிந்தாலும் உடன் பிறந்தவர்களின் பிணைப்பு குழந்தைகளின் உணர்ச்சி மற்றும் உளவியல் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என நீதிபதிகள் தெரிவித்தனர். Success of Operation Sindoor starts as a defining moment in our counter-terror and deterrence strategy. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தடுப்பு செயல் திட்டத்தில் ஒரு வரலாற்று திருப்புமுனை தருணம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாராட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியானது இந்தியாவின் ராணுவ திறனை மட்டுமல்லாமல் அமைதியை நிலைநாட்ட உறுதியுடன் பொறுப்புடன் செயல்படும் தார்மீக தெளிவையும் உலகிற்கு எடுத்துக் காட்டியது என்று அவர் கூறினார். புதுடில்லியில் நடைபெற்ற சாணக்கிய பாதுகாப்பு உரையாடல் 2025 நிகழ்ச்சியில் முர்மு இவ்வாறு பேசினார். சபரிமலையில் கூட்ட நெரிசலை திறமையாக கையாள திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் உடனடியாக ஒரு நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஒரு நாளைக்கு ஆன்லைன் மூலம் 70,000 பக்தர்களும் நேரடி முன்பதிவில் 5,000 பக்தர்களும் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாப்பிற்காக அவர்களுக்கு தனி வரிசைகள் அமைக்கப்பட வேண்டும். வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு போதுமான நிழல், குடிநீர் மற்றும் பிஸ்கெட்டுகள் வழங்குவதை உறுதி செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்காக ஆளும் அரசும் எதிர்க்கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன. இதற்காக ஞாயிற்றுக்கிழமையன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. கூட்டத்தொடரில் இடம்பெற இருக்கும் விவாதங்கள் உள்ளிட்ட முக்கிய சாராம்சங்கள் குறித்து இதில் ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்க காங்கிரஸ் நாடாளுமன்ற குழுவின் கூட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று சோனியா காந்தி இல்லத்தில் நடைபெறவுள்ளது. இந்தியா $5 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்வதற்கு எதிர்பார்த்ததை விட 1 வருடம் வரை தாமதமாகலாம் என சர்வதேச நாணய நிதியம் கணித்திருக்கிறது. ஜிடிபி வளர்ச்சியில் சிறிய அளவிலான சரிவு மற்றும் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி ஆகியவற்றால் இந்த தாமதம் நேரலாம் என சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. 2027-28 நிதியாண்டில் $5 டிரில்லியன் பொருளாதார மதிப்பை அடைய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆனால் 2027-28 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் $4.96 டிரில்லியன் அதிகரிக்கும் என்றும் 2028-29 நிதியாண்டில்தான் $5 டிரில்லியன் கடக்கும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்திருக்கிறது.